இயற்கை நம்பிக்கு உடம்பு முடியாம போனதுக்கு கர்மா காரணம்னு என்னால சொல்ல முடியாது. 3 ஜெனரேஷனோட அப்யூஸ். தெரியுது 100% சந்துரு மேலதான் எல்லா நியாயமும். சரியா? உன் மேல யாரும் இறங்கி எந்த ஒரு கன்சர்னும் பார்க்க மாட்டாங்க கார்த்தி. பிகாஸ் நீ கூட வச்சிருக்க தெரியுமா ஒரு நல்ல பாம்பு, ஒரு விஷம். அந்த விஷம் உன்னை லைஃப் லாங் துரத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. அந்த விஷத்தினால நீ சுத்தி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அழிச்சிட்டு நிக்க போற. சரியா? இங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்க ஒன்னா நிக்கிறோம்டா. அதுக்கு காரணமும் அந்த சிவன் தான். உன் பொண்டாட்டி சொல்றாள் பனிஷ் பண்றாருன்னு. சிவன் எதுக்கு பனிஷ் பண்றாரு? உன் பொண்டாட்டி மாதிரி சில சமயம் நாங்க ஏத்திஸ்ட், சில சமயம் ஐயோ நாங்க மந்திரமாவது நீர் பாடுவோம்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு சீன் போட்டுட்டு தெரியல. நாங்க திருவண்ணாமலை வந்தப்போ நாங்க கோயிலே போக மாட்டோம் அப்படின்னு நாங்க ஒண்ணு சீன் போட்டுட்டு தெரியல. என்ன சிவன் பனிஷ் பண்ணுவாரு? சிவன் எங்களுக்காக எப்பயும் நிப்பாரு. கடவுள், நாங்க கடவுளை மதிக்கிறோம், உறவுகளை மதிக்கிறோம். உங்களை மாதிரி நான் குழந்தையா இருக்கிறப்ப வயிற்றுல இருக்கேன்றப்போ என் தாத்தா பாட்டி ஒரு குழந்தை இருக்கு, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை ஆரோக்கியமா பார்த்துருக்கணும். அந்த ஜென்ரேஷன் அதை சரியா பண்ணலை. ரெண்டாவது, நான் பிறந்ததுக்கு அப்புறம் என் அப்பா அம்மா என்னை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு B12 டிஃபிஷியன்சி இருந்திருக்காது. ரெண்டாவது ஜென்ரேஷன். மூணாவது, ஜான்வரி மந்த் அலங்காநல்லூருக்கு 1 வயசு குழந்தையான இயற்கை நம்பியை தூக்கிட்டு வந்தப்ப மருமகளை கொடுமைப்படுத்தணுன்றதுக்காக அந்த குழந்தைய 3 மணி நேரம் ரோட்டில் போட்டு வச்சிருந்த சந்துரு, தீபிகா, பிலால், அன்பு, பிரசன்னா, இன்னும் கூட இருந்த எல்லாருமே அன்னைக்கு அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே விட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு இன்னும் சிவியர் ஆயிருக்காது. அலங்காநல்லூர்லேருந்து வந்த உடனே ஹாஸ்பிட்டலில், சென்னை பேபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு அப்படின்னா இயற்கைக்கு நடந்தது இமீடியட் இன்ஸ்டன்ட் கர்மா கிடையாது. 3 ஜென்ரேஷன் நடத்திட்டு இருக்கிற அப்யூஸ் காரணம். ஆனால் இந்த மோகன் அப்படின்றவருக்கு கால் அடிபட்டுச்சு இல்லையா, அது ஆக்சிடென்ட். நின்றுட்டு இருந்த ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அடுத்து இந்த சிவான்னு தீபிகா அவங்க தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல, இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அப்போ நடந்த விஷயம். ஆனால் இயற்கை நம்பிக்கை வந்திருக்கிற B12 டிஃபிஷியன்சி அது இன்னும் ஒர்ஸானது எல்லாமே ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கிற அப்யூஸ்னால. கர்மான்னு ஒரு வயசு குழந்தைக்கு நடந்திருக்கிற ஒரு ரொம்ப ஃபேட்டலான ஒரு சிக்கை கர்மாக்குள்ளே போடாதீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற கொடூரத்துக்கான விளைவை இயற்கை நம்பின்ற ஒரு குழந்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. செக்ஸ் அப்யூஸ், சைல்டு அப்யூஸே கண்டென்ட்டாக பார்க்குற நீங்கள் கடவுளையும் கண்டென்ட்டாக தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. தைப்பூசம், இது ஏதோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு சாமியை கும்பிடுறது, இந்த ருத்ராட்சம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காஸ்டியூம் மாதிரி, பட்டை போடுறது, இதெல்லாம் காஸ்டியூம் சேஞ்சிங் மாதிரி. பட் எனக்கு இதை நான் இயற்கையாக பார்க்குறேன். நீங்கள் எஸ் என்னை ஏத்திஸ்ட்டு அப்படி இப்படின்னு நான் கரெக்டாக புரிஞ்சுக்கோ தீபிகா, நான் ஏத்திஸ்ட்டுன்னு சொல்ல வரல. மனிதன் படைத்த கட்டமைப்பு. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதில்லை. ஏன்னா பணம் 10 ரூபா இருந்தால் இப்படி சாமியை பார்க்கலாம், 50 ரூபா இருந்தால் அப்படி பார்க்கலாம், 100 ரூபா இருந்தால் சூப்பராக பார்க்கலாம். கடவுளை நான் அங்கே பார்க்கல. இந்த திருவண்ணாமலையோட மொத்த மலையும் இப்படியெல்லாம் கூறு போட்டெல்லாம் விற்க முடியாது. படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன் எல்லாருக்கும் இந்த மலை ஒரே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. நான் இயற்கையை கடவுளாக பார்க்குறேன். உங்களை மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டாலரை வாங்கி ஒரு 4 நாளைக்கு போட்டுட்டு 5ஆவது நாள் கழட்டி போடல. இது 2019 ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆருத்ரா தரிசனம் உத்தர கோசமங்கையில் எனக்கு கொடுத்த விஷயத்த என் திருமணத்திலையோ இல்லை நான் வளகாப்பு எந்த ஒரு நிகழ்விலையும் இதை நான் அவுத்ததே கிடையாது. இதை அழகுக்காக நான் போட்டுக்கல. இயற்கையை நான் கடவுளாக பார்க்குறதுக்கும் நீங்கள் கடவுளை ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தீபிகா. இன்னொன்று, நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்மளுக்கு இருக்கிற அறிவு வேற, நம்ம வளர வளர நம்ம மேன்மைப்பட்டுக்கிட்டே போகணும். என் அப்பா சிலையை பார்த்து இது சிவன்பா, இதுதான் நம்மளை படைச்ச எல்லாமே, இதை பார்த்து பாடு, மந்திரமாவது நீர், வானவர் மேழது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீருன்னு பாட அப்போ சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு நான் வெளி உலகத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னா கடவுள் மனுஷன் படைச்ச அந்த சிலையெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் தீபிகா. உனக்கு சொல்லணும்னா இப்போ அம்மா அசிங்க அசிங்கமாக பேசு, பொய் பேசு, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுன்னு சின்ன வயசில் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு 27 year old, ஐ எம் எஜுகேட்டட், ஐ வில் ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ உங்கள் அம்மா என்னதான் கேவலமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை விட்டு கடந்து இன்னைக்கு அப்யூசர் அப்படின்னு ஒருத்தவனை சொல்கிறேன்னா நீ கரெக்டாக அவனை பற்றி பேசியிருக்கணும். வித்யாதாரணி கிட்ட உன் புருஷன் அப்யூசர் ஆனால் நான் உன்னை அப்யூஸ் பண்ணுவேன்னு இப்படி சில்லறத்தனமாக கீழ்த்தரமாக இருக்கக்கூடாது.
வா சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு எமோஷனலா எனக்கு யாருமே இல்லை, எங்க அண்ணன் என்னை ஹராஸ் பண்ணிட்டான்னு தெரியுமா, எங்க அண்ணன் என்னை 17 வயசுலயே தடவுனான்னு தெரியுமான்னு எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணது நீ. சரியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு எங்களோட சொந்த வீட்லயே அலங்கநல்லூர்ல வந்து 1.5 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு வேளை கூட சமைச்சு சாப்பிட தெரியாத உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா சொந்தமா சம்பாதிக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும், எங்க அண்ணனுக்கு எவ்வளவு இருக்கும்? அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சை மாதிரி போட்டு வந்திருக்கான்ல உனக்கு, அந்த பிச்சையை வச்சு வாழ வேண்டியதானே, பிச்சை மாதிரி டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கொடுத்துட்டு வந்திருக்கான்ல உன்கிட்ட. இதுதான் நான் கடவுளை வந்து அன்னைக்கு நான் சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் சொன்னதுக்கும் நான் என்னோட growth அது புரியுதா? இன்னும் ஸ்டாக்னண்ட்டாக இந்த சாக்கடை தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இந்த குண்டு சட்டிக்குள்ளே திருப்பவனத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற உனக்கும் அடுத்து வேற வேற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற என்னை பார்த்து நீ ஓடி போகிறவன்னு சொல்லுவேன். எல்லாமே வந்து உங்களோட வியூலே தான் பேசுவீங்க. எதையுமே வந்து ரியாலிட்டியாக, அதாவது உங்கள் குடும்பத்துக்குனா ஒரு நியாயம், இதை வெளியே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இப்போ நீ வந்து இந்த சிவனை பார்த்து திருப்பி நின்று ஒரு பேண்ட்டை போட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு இருக்க தெரியுமா, இதையே வித்யாதாரணி பண்ணியிருந்தா பொன்னம்மான்றவ இவெல்லாம் பொம்பளையா கோயிலுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு இருப்பாங்க. இதுவே தீபிகாவும் அவங்க பொண்ணு இல்லையா, எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எந்த ஒரு விஷயத்தில் டிக்டாக்கை போட்டு தப்பு கிடையாது. நான் கிட்டத்தட்ட 27 வயசுல லவ் பண்ணி 32 வயசு வரைக்கும் 2 குடும்பமும் இருந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒழுக்கம் கெட்ட பொண்ணு. தரணி வந்து வீட்டுக்கு தெரியாம 23 24 வயசுல ஓடி வந்து உங்க அண்ணன் சந்துருவை திருட்டுத்தனமா உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா, ஜெம். இப்படி உங்க குடும்பம் என்னெல்லாம் சொல்லுதோ எல்லா குடும்பத்தையும் அழிக்க சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் பண்றவங்க உங்களுக்கு உத்தம புருஷர்கள். உங்க குடும்பம் சொல்ற கேவலமான விஷயங்களை செய்யாத யாரா இருந்தாலும் கீழ்த்தரமான மனிதர்கள்னு நீங்க பேட்ச் குத்துறனால நாங்க கீழ்த்தரமானவர்களா ஆகிட போறது கிடையாது.